ஹலோ ஆல், செகண்ட் லவோட 7th எபிசோட். சண்டே அன்னைக்கு வந்து ரொம்பவே பரபரப்பான விஷயங்கள்லாம் நடந்தது. எபிசோட் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி அசீம்க்கு நடந்த பிரச்சனை இல்லைன்னா அசீம் வர்சஸ் எடன், அவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ரம்யா கிருஷ்ணன் வந்து ஒவ்வொரு கப்பல் கிட்ட அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பேசுகிறாங்க. ஸோ எடன் அசீம் அந்த விஷயத்தில் வந்து எடன் கிட்ட கேட்குறாங்க, சொல்லுங்கள் இப்போ அசீம் கூட உங்களுக்கு எப்படி கணக்காக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது எடன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அசீம் வந்து ரொம்ப டாமினேட்டிவாக இருக்காங்க, அதை ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாங்க ஸ்ருதிகா முன்னாடியே. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, அப்யூசிவாக பேசுகிறாங்க. அடப்பாவீங்களா, இது எப்போ நடந்தது? அந்த மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற லேடிஸ் கண்டஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, வீணாவை தவிர மீதி 5 பேரும் என்ன தெரியுமா நினச்சிட்டு இருக்காங்க, அசீம்னா வந்து ரொம்ப டாமினேட்டிவ், கேமராக்காக சீன் போடுறாங்க, எல்லாமே வந்து ஷோவுக்காக பண்ணுறாங்க, கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அசீம்க்கு வந்து காசே தேவையில்லை, அப்புறம் எதுக்கு இங்கே வந்தாங்கன்னு சொல்லிட்டு இடன் வேறு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இல்லை, இதெல்லாம் கேட்குறதுக்கு இவங்க யார், இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இதே கேள்வி வந்து இப்போ அசீம் இல்லைனா மற்ற பசங்க வந்து பொண்ணுங்க கிட்ட கேட்டால் இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட தான் வந்து நிறைய காசு இருக்குது, ஃபேம் இருக்குது, அப்புறம் எதுக்கு நீ வந்து இந்த ஷோக்கு வந்தேன்னு கேட்டால் அப்படி கேட்க முடியுமா? அப்படி கேட்கறதுக்கு என்ன ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கேர்ள்ஸ் வந்து கேட்பாங்கல்ல. இன்னைக்கு ஒரு சண்டை நடந்தது, பிரியங்கா அதுக்கப்புறம் வீணா தேஜஸ்லாம். அதில் வீணா ஒரு விஷயம் சொன்னாங்க, தேஜஸ்க்கு வந்து என்ன பிடிக்குன்னா டைரெக்டாக என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே, எதுக்கு வந்து பிரியங்கா கிட்ட சொல்லணும், எனக்கும் பிரியங்காவுக்கும் வந்து செட் ஆகாதுன்னு தெரியும், அப்படியே வந்து பிரியங்கா கிட்ட நேராகவே வந்து சொல்லலாம்லன்னு சொல்லிட்டு வீணா சொல்கிறாங்க. அப்போ அதாவது இந்த சின்ன விஷயத்துக்குலாம் வந்து இப்படி சொல்கிறாங்கன்னா அசீமை பார்த்து அப்யூசிவாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு. இதுவே ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்து இந்த மாதிரி சொன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதுவே வெளியே உலகத்தில், அதாவது ஷோனால வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, அசீம் தானே என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அசால்ட்டாக விட்டுட்டாங்க. இதுவே வந்து வெளியே வந்து சொல்லியிருந்தா, இல்லைன்னா அந்த ஷோலேயே வேறு ஏதாவது ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா என்னெல்லாம் நடந்திருக்கும் நீங்களே சொல்லுங்கள் மக்களே. அசீம் இதுக்கு வந்து பதில் கொடுக்குறாங்க, என்னென்னா நான் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன், அது எப்படி அவங்க வந்து என்ன டாமினேட்டிவ் இல்லைனா இந்த மாதிரி அபியூசிவாக பேசுகிறேன்னு சொல்லுவாங்க, எனக்கு பணம் இருக்குது, அப்புறம் எதுக்கு இந்த ஷோக்கு வந்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்குறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அசீம் கேட்குறாங்க. ஸோ அசீம் பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்டாக பேசுவார், அது நம்மளுக்கு தெரியும். ரம்யா கிருஷ்ணன் கிட்ட சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் வந்து சாரி சொல்ல வைக்கணும், ஏன்னா அவங்க வந்து சொன்னது தப்பான விஷயத்த வந்து இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது ஒரு பொண்ணாவது சப்போர்ட் பண்ணாங்களா எக்ஸப்ட் வீணா. என்ன சொன்னாங்கன்னா, நான் இங்கே வந்து தான் அசீமா தெரியும், ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேமரா இருக்கிற இடத்துலையும் நாங்கள் பேசியிருக்கோம், இல்லாத இடத்துலையும் பேசியிருக்கோம், ஆனால் அசீமோட கேரக்டர் அப்படி தான், அவர் வந்து கேமராக்காக ஸ்பெஷலாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது, அசீம் அப்படி தான் இருக்கார், அவர் வந்து அபியூசிவெல்லாம் பேசலைன்னு சொல்லிட்டு வீணா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே தினேஷ் சப்போர்ட் பண்ணுறாரு, ஆபித் சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ ஆபிதும் சொல்கிற, என்னோட ரூமில் தான் அசீம் இருக்கார், அவர் வந்து கேமராக்காகவா எதுவுமே வந்து பேசுனதே கிடையாது, அது மட்டும் இல்லை அபியூசிவாக இது வரைக்கும் யார்கிட்டையும் பேசுனதே கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ தினேஷ் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏங்க இந்த மற்ற பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து என்னதான் பிரச்சனையோ தெரியல, இந்த 5 பேர் இருக்காங்க இல்லையா, இருக்கிறதுல வந்து பாய்சன் கேங்கு. பசங்களாவது பரவாயில்லைங்க, அவங்க வந்து ஜென்யூனாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு இருக்கிற விஷயத்த வந்து அப்படியே ஓப்பனாக சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த பொண்ணுங்க இருக்கே, ஐயோயோ, இந்த 6 பசங்களே வந்து தூக்கி சாப்பிட்ருவாங்க இந்த 5 பேர் சேர்ந்து, அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. வந்த ஷோலேயே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வீணா மட்டும்தான் வந்து தெரியறாங்க, மீதி 5 பேரும் வந்து எந்த இதுக்குமே லைக் இல்லை. இந்த விஷயத்தில் எடன் சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு அசீம் சொல்கிறாங்க. ஆனால் எடன் வந்து நான்லாம் சாரி சொல்ல மாட்டேன், இந்த ஒரு ஸ்டாண்ட்லேயே வந்து நிற்கிறாங்க. ஏங்க அங்கே மற்ற பசங்களும் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் சொல்ல வேண்டியதானே, என்னதான் இருந்தாலும் அப்யூசிவ்னு சொன்ன வேர்டு வந்து தப்பு, அது சொல்லியிருக்க கூடாது இல்லைன்னு. சரி, இந்த விஷயத்துக்கு அப்புறமேட்டு ரம்யா கிருஷ்ணன் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உட்காந்து பேசுங்க, அப்போ தான் வந்து செட் ஆகும், ஏன்னா 1 வாரம் தான் ஆயிருக்கு, ஸோ நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டோட ஒருத்தர்கிட்ட வந்து நீங்கள் பழகாதீங்க, ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட பேசி பழகாதான் அவங்க யார் என்னன்னு சொல்லிட்டு புரியும், அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு ஷோ முடிச்சுட்டாங்க. ஸோ இதில் வந்து எடின் இப்போ என்ன ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இன்ஸ்டா பேஜில் வந்து ஆஸ்மி கொஸ்டின் சொல்லிட்டு வந்து சேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இன்றைக்கி எபிசோடு பார்த்துட்டு, அதாவது சண்டே எபிசோடு பார்த்துட்டு ஃபேன்ஸ்லாம் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, 7th எபிசோடு பார்த்துட்டு தான் சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும், அதாவது அசீமும் எடனும் வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க, 2 பேரும் வந்து பேசி புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது இந்த ஷோ பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு எடன் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, பெரிய ஒரு ஹக் கொடுக்குறேன், இப்போ எதுவுமே என்னால் சொல்ல முடியாதுன்னு. அடுத்து இன்னொரு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ நீங்கள் ஏன் இவ்வளோ சண்டை போடுறீங்கன்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருக்குன்னு. ஸோ அதுக்கு ரிப்ளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வி மஸ்ட் நாட் ஃபியர் டு ஃபைட் த ராங், அதாவது தப்பாக இருந்தால் சண்டை போடுறதுக்கு நம்ம பயப்படவே கூடாதுன்னு சொல்லிட்டு எடன் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அசீம் ஷோவில் இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் வந்து என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க, எனக்கு உங்களுடைய கியூரியாசிட்டி புரிஞ்சிருக்கு, ஆனால் அப்படிலாம் வந்து தனியாக விட மாட்டேன், டோன்ட் வரி அப்படின்னு எடன் வந்து ஒரு ஸ்மைலியோட சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்கிறது பார்த்தா எல்லா காதலுமே வந்து ஃபைட்டில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்ல, அதே மாதிரி ஒரு வேளை வந்து 2 பேர் கனெக்ட் ஆகிட்டாங்களோ பார்க்கலாம்.
அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அசீமை தவிர அங்கே யாருமே செட் ஆகாது, ஹானஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து சிரிக்கிறாங்க, ஆஹா சொல்லிட்டேன்ல டன் சொல்கிறாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் எடன் அண்டு அசீம் தான் பேருன்னு சொல்லிட்டு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 பேரும் செம்ம பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து தேங்க்யூன்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் என்னென்னா, மேடம் உங்களுடைய பெரிய ஃபேன், நீங்கள் 2 பேரும் பேட்சப் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அசீம் அண்ட் எடன். ஸோ அதுக்கு வந்து எடன் வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. கீப் வாட்சிங் த ஷோ, நிறைய ட்ராமா இருக்குது, என்னால் இப்போ எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்னொரு கேள்வி என்னென்னா, நீங்கள் 2 பேரும் அதான் அசீம் அண்ட் எடன் ரொம்ப பெஸ்ட் பேர் இந்த ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஸ்மைலி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஈடன் கிட்ட இருந்து வந்த ரெஸ்பான்ஸ் மக்களே. அடுத்தது ஷோவில் நடந்த சண்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேஜஸ் விஷயம் தான். தேஜஸ், வீணா அண்ட் நேஹா. ஸோ தேஜஸ்க்கு வீணாவை பிடிச்சிருக்கு, நேஹாவை பிடிச்சிருக்கு. ஆனால் பிரியங்கா கிட்ட சொல்லியிருக்காங்க, பிரியங்கா வீணா கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தேஜஸ்க்கு வந்து ஒன்று பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கு வந்து வீணா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நேஹாவுக்கு தெரிய வேண்டாம். இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சு போன விஷயம் தான். ஸோ இப்போ வந்து பிரச்சனையாக இருக்கிற என்னன்னா, பிரியங்கா எதுக்கு சொல்லணும், ஏதாவது இருந்தால் தேஜஸ்க்கு வந்து என்கிட்ட நேராகவே சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு பிரியங்காவுக்கும் வைப்பு செட் ஆகாது, இதுதான் பிரச்சனை. ஸோ அடுத்தது என்னென்னா, வீணா வரும்போது, அதாவது இந்த ஷோ ஸ்டார்டிங்கில் வரும்போது அவங்க ட்ராலி எடுத்துன்னு வந்தாங்க. அதுக்கு வந்து தினேஷ் வந்து ஹெல்ப் பண்ணலையா, பி எ மேன், ஆம்பளையாக இருந்தால் ஹெல்ப் பண்ணு, அந்த மாதிரிலாம் வந்து தேஜஸ் வந்து பேசியிருக்காங்க. அது வந்து வீணாக்கு வந்து பிடிக்கல, அதே மாதிரி தினேஷுக்கும் பிடிக்கல, நீயே அப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்காக தான் ஆர்குமெண்ட் நடந்தது தேஜஸ் அண்டு வீணா. ஸோ நடுவில் தினேஷ் வேறு. ஸோ பிரியங்காவும் சொல்லியிருக்காங்க, இந்த விஷயம் பிரியங்காவால் தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு வீணா சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை அப்படியே பெருசாகுது. ஸோ நடுவில் அசீம் வந்து கேட்குறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. வீணா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து நம்ம பிரியங்கா ஒத்துக்கல, அது என்ன, அசீம் வந்து நடுவில் உட்கார வச்சு நீங்கள் வந்து பேசுவீங்களா, எதுக்கு அவருக்கு வந்து லைம்லைட் கொடுக்குறீங்க. பிரியங்கா மேடம், இது வந்து பிக் பாஸ் கிடையாது, நீங்கள் நினச்சாலும் பிக் பாஸ் மாதிரிலாம் எடுத்துன்னு போக மாட்டாங்க, பிக் பாஸோட லவ் போர்ஷன் தான், நீங்கள் இங்கே வந்து லவ் பண்ண வந்திருக்கீங்க பிரியங்கா, அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லணும் தோணுச்சு எனக்கு. அந்த வீட்டில் எல்லாருமே வந்து தப்பாக மேனிப்புலேட் பண்ணுறது பிரியங்கா தான். ஏதோ அசீம் தான் வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க, டாமினேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, 100% பிரியங்கா தான் எல்லாரோட விஷயத்துலையும். இன்றைக்கி வெக்கை வந்து ஒப்பனவே சொல்லிட்டாரு என்னென்னா, ஏதாவது இந்த 3 கேர்ள்ஸையும் பிரியங்கா, மோனிஷா அண்டு இடின், ஸோ இவங்கெல்லாம் வந்து அப்படியே இவங்க 3 பேரையும் ஒன்றா ரூமில் போட்டிருக்கீங்கல்ல, இவங்களை வந்து தனியாக வந்து விட்டுருங்க, அப்போ தான் வந்து எல்லாம் உருப்படியாகும்னு சொல்லிட்டாங்க ரம்யாகிருஷ்ணன் முன்னாடியே. அதுக்கு வந்து பிரியங்கா வேறு அழகாக, அது எப்படி வெக்கை வந்து அப்படி சொல்லலாம், நான் அவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லும்போது இவ்வளோ அழு வருதுல்ல. அசீமை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் என்ன அப்போ? வெக்கே கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, இந்த 3 பேரையும் வந்து தனித்தனியாக பிரித்து விட்டுறணும். ஏன்னா பிரியங்காவும் லவ் பண்ணாது, மற்றவங்களையும் வந்து யாருக்கிட்டையும் வந்து லவ் பண்ண விடவும் விட மாட்டேன்றாங்க, சண்டை தான் போடுறாங்க. இப்போ நீங்களே பாருங்களேன், இடின் விஷயத்தில் வந்து அசீம் வந்து டாமினேட்டிவ் அந்த மாதிரிலாம் சொல்லி வந்து பிரெயின் வாஷ் பண்ணது பிரியங்கா தான். ஸோ அடுத்தது யார், இப்போ வீணா விஷயத்துலையும் சரி, வெக்கை மோனிஷா விஷயத்துலையும் சரி. ஸோ வீணாக்கு வந்து தேஜஸ் மேலே நெகட்டிவான ஒப்பீனியன் வரதுக்கான ரீசன் பிரியங்கா. அடுத்தது மோனிஷாவுக்கு வெக்கை மேலே இன்ட்ரெஸ்ட் வராதுக்கு மெயின் ரீசனும் வந்து பிரியங்கா தான். ஸோ அங்கேருந்து வந்து அப்படியே வந்து மூட்டி விட வேண்டிய பிரியங்கா வந்து அப்பப்போ மறக்கிறாங்க, பிக் பாஸ் ஷோ மாதிரி நானே வந்து சண்டை போட்டு நானே தனியாக ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு. இது தனியாக ஜெயிச்சு காட்டுற வேண்டிய ஷோ கிடையாது, இதை வந்து கப்பலாக நீங்கள் போட்டி போடணும். எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிரியங்கா. அதனால் நீங்கள் போய் லவ் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து கப்பலாக இருக்காங்களோ அவங்கள பிரித்து விடுறதா பிரியங்கா வந்து வேலையை வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மெயினாக எபிசோடில் நடந்தது. தேஜஸோட விஷயம் வந்து நேஹா கிட்டேயும் வீணா கிட்டேயும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க ரம்யாகிருஷ்ணன். தேஜஸ்க்கு நேஹாவையும் வீணாவையும் பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடியே வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு தேஜஸ். ஸோ இப்போ அது வந்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு நேஹா கேட்கும்போது ஃபஸ்ட்டு சொன்னது தெரியும், அதுக்கப்புறமேட்டு நடந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க நேஹா. அடுத்து சிந்தூரி விஷயத்தில் தண்டத்துக்கு இருக்குது என்னென்னா, ராஜா சிந்தூரி, ஸோ இவங்க 2 பேருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ வீணா அண்டு தினேஷ் வந்து ஓரளவுக்கு செட் ஆகிட்டாங்க. மோனிஷா விஷயத்தில் வந்து பிரியங்காவால் தான் வந்து மோனிஷா அண்டு வெக்கே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொல்லிட்டு வெக்கே வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அடுத்தது யார் இருக்கா, ஆபித் பிரியங்கா, வேறு வழியே இல்லாமல் இதுங்க 2 பேரும் தான் வந்து ஜோடி ஆகணும், ஆனால் ஜோடியும் ஆக மாட்டேங்குது. ஸோ இதுதான் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு டாஸ்க் வேறு நடந்தது, அந்த ஸ்பைசஸ் டாஸ்க் வந்து இப்போ யாருக்காவது வந்து ஸ்பைசஸ் வந்து மாற்றி கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதில் நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, பிரியங்கா வந்து அசீமுக்கு டாமினேட்டிவ் கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அது வந்து அப்படியே இருக்கட்டும், எனக்கு வந்து அந்த சேஞ்சஸும் இல்லைன்னு சொல்கிறாங்க. வீணா வந்து அவங்களுடைய பெர்செப்ஷன் வந்து அசீம் மேலே இருக்கிறது வந்து மாற்றிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து டாமினேட்டிவாக எனக்கு தெரியல, ஸோ அதனால் சால்ட் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். சால்ட் எப்படின்னா, இவர் வந்து வேணும் ஆனால் இல்லைனாலும் பிரச்சனை, அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை தான். அதனால் கரெக்டான ஒரு போர்ஷனில் இருந்தால்
கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அசீமுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்டஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க அசீமுக்கு. சரி, இவ்வளோ விஷயங்கள் தான் வந்து இன்றைக்கி எபிசோடில் நடந்தது. ஸோ இப்போ இந்த 2 ஃபைட் நடந்தது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபைட் வந்து அது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியோட ஃபைட் மாதிரி தான் தெரியுது. அடுத்தது என்னென்னா அசீம் வர்சஸ் எடன். ஸோ ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு தான் வச்சுருக்காங்க. அது வந்து தப்பான விஷயம் நான் சொல்லுவேன் மக்களே. இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள்.